ஈரான் ஒருபோதும் யாருக்கும் சரணடையாது என்று கூறியுள்ள அந்நாட்டின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு சேதத்தை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் தீவிரப்படுத்துவதாக கூறி அந்நாடு மீது இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி தாக்குதலை தொடங்கியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நகரங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆறாவது நாளான நேற்று ஃபதா 1 என்ற சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் வீசியது. அதே நேரம் நேற்று ஒரே நாளில் ஈரானின் 40 இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் தெஹ்ரானில் உள்ள உள்நாட்டு பாதுகாப்பு தலைமையகம், ரெட் கிரசன்ட் அமைப்பின் அலுவலகம் ஆகியவை சேதமடைந்தன. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பதற்றம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் டிரம்புக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் ஊடகங்களில் கமேனி பேசிய வீடியோ வெளியிடப்பட்டது. அதில் ஈரான் எப்பொழுதும் யாருக்கும் சரணடையாது என கமேனி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். திணிக்கப்பட்ட அமைதியையோ போரையோ ஏற்க மாட்டோம் என்றும் கமேனி கூறியுள்ளார். இதில் அமெரிக்கா குறுக்கிட்டால் சரி செய்யவே முடியாத அளவுக்கு சேதத்தை சந்திக்க நேரிடும் என்றும் கமேனி பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். மேலும் போர் தொடங்கிவிட்டதாக கமேனி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஈரான் பாதுகாப்பு படை அதிகாரி இஸ்ரேலில் உள்ள டெல் அவீவ் மற்றும் ஜப்பாவில் இருந்து பொதுமக்கள் வெளியேறுமாறு எச்சரித்துள்ளார். اما عملیاتی که تاکنون اجرا شده صرفاً هشدار برای بازدارندگی بوده است و عملیات تنبیهی به زودی اجرا خواهد شد. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த டிரம்பிடம் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலில் அமெரிக்கா இணையுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த டிரம்ப் அமெரிக்கா இணையலாம் அல்லது இணையாமல் இருக்கலாம் என்று தெரிவித்தார். ஈரான் யாருக்கும் சரணடையாது என்று கமேனி கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். I mean, you don't know that I'm going to even do it. You don't know. I may do it. I may not do it. I mean, nobody knows what I'm going to do. The supreme leader of Iran said that they will not do it. Say good luck. இதற்கிடையே டெஹ்ரானில் உள்ள மருத்துவ மாணவர் விடுதி மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இந்திய மாணவர்கள் 5 பேர் காயமடைந்தனர். அவர்களுக்கு பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை எனவும் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் சிக்கி தவித்த 110 இந்திய மாணவர்கள் விமானம் மூலம் டெல்லி அழைத்து வரப்பட்டனர். ஈரானில் தங்கி கல்வி பயிலும் இந்திய மாணவர்களை மீட்க ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. முதல் கட்டமாக 110 மாணவர்கள் விமானம் மூலம் இன்று அதிகாலை டெல்லி வந்தடைந்தனர். वहाँ के हालात बहुत वर्स्ट हैं. वहाँ के लोगों के लिए भी, वहाँ छोटे छोटे बच्चे हैं, सब लोग हैं, हमारी तरह ही लोग हैं सब, वो भी सफ़र कर रहे हैं. वॉर अच्छी चीज़ नहीं है, कहीं भी हो दुनिया में वॉर अच्छी चीज़ नहीं है. बच्चे हैं, इंसानियत ही मारी जाती है, तो ये नहीं होना चाहिए.